என் வாழ்வில் வியானி. எனக்கு பிடித்த புனிதர்களில் முதன்மையாக இருப்பவர் புனித ஜான் மரிய வியானியார். அவரிடத்தில் நான் பார்த்த 2 முக்கியமான பண்புகள் என்னென்று பார்க்கும் பொழுது, முதலாவது மக்களுக்காக தன்னையே முழுமையாக அர்ப்பணித்தது. இரண்டாவது அவருடைய ஜெப வாழ்வு. புனித ஜான் மரிய வியானியுடைய இந்த பண்புகள் என்னை மிகவும் அவரிடத்தில் ஈர்த்தது. புனித ஜான் மரிய வியானி இறந்து 150 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஆண்டை சிறப்பாக நினைவு கூற வேண்டும் என்று நம்முடைய மேனாள் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் 2010ஆம் ஆண்டு குருக்கள் ஆண்டாக அறிவித்தது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அந்த ஆண்டில் எப்படியாவது இந்த ஜான் மரிய வியானி அவர் வாழ்ந்த இடம், அதை சென்று பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் என்னில் இருந்தது. கடவுளுடைய விருப்பப்படி ஒரு வழியும் பிறந்தது. ஆகவே பிரான்ஸ் நாட்டிற்கு நான் சென்றேன். சென்று அவர் வாழ்ந்த இடம், அவர் பணி செய்த அந்த பணித்தளம், அவர் 16 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் ஒப்புரவு என்ற அருள் சாதனத்தை வழங்கிய அந்த பாவசங்கீதம் தொட்டி, அவர் இருந்த அந்த ஊர், இவற்றையெல்லாம் கண்கூடாக பார்ப்பதற்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்தது. அதை பார்த்ததிலிருந்து இன்னும் அதிகமாக இவர் மீது ஒரு பெரிய ஆர்வம் ஏற்பட்டது. இவருடைய இந்த 2 பண்புகளையும் நான் பின்பற்ற வேண்டும். நான் வந்த பிறகு இவரை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்ற ஆர்வம் என்னில் அதிகமாக இருந்தது. அவ்வாறு பார்க்கும் பொழுது ஜான் மரிய வியானியை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் என்னுடைய உள்ளத்திலிருந்து நான் பணி செய்த ஒரு பணித்தளத்தில் ஒரு அருமையான ஒரு மண்டபத்தை கட்டினேன். அந்த மண்டபத்திற்கு புனித ஜான் மரிய வியானி நினைவு மண்டபம் என்று பெயர் சூட்டியிருக்கின்றேன். என்னுடைய குருத்துவ வாழ்வில் இந்த 30 ஆண்டுகளாக புனித ஜான் மரிய வியானி வழியாக இறைவன் பல அற்புதங்களை செய்திருக்கின்றார். அந்த புனிதர் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் என்னை வழிநடத்தியது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் வழிநடத்த வேண்டும் என்று நான் ஆசிக்கின்றேன். இதனாலில் சிறப்பாக மறைமாவட்ட குருக்களை புனித ஜான் மரிய வியானி வழியாக இறைவன் அதிகமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி ஜெபிக்கின்றேன். புனித ஜான் மரிய வியானியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.